செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் என்பதை தாண்டி ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிடுவோம். செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அதிமுகவில் இணைவார். இல்லை, இது புது தகவலாக இருக்குது. இது உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. 100% உண்மையாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? அதுதான்மா, கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அமைச்சர் பதவி விரைவில் ராஜினாமா பண்ணுவார். எம்எல்ஏ பதவி கிட்டத்தட்ட அவர் வந்து கட்சி மாறும் பொழுது அதாவே வந்து காலாவதி ஆகும். செந்தில் பாலாஜியை முழுக்க இன்றைக்கி வந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, கொங்கு மண்டலத்தை முழுக்க யார் கையில் வைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கணும், அதில் வந்து கொங்கு தனியாக பிரிக்கணும்னு சொல்வது தான் பிஜேபியோட ஒரு அஜெண்டா. இன்றைக்கு பிஜேபிக்கு அதிமுகவை கிட்டத்தட்ட வந்து அவர்கள் வலையில் விழுக வைத்துட்டாங்க. அப்போது அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இந்த இடத்துல வந்து இவர்களுக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிற ஒரே நபர் யாருன்னா செந்தில் பாலாஜி மட்டும்தான். அப்போ செந்தில் பாலாஜியை அடிக்கிற விதத்தில் அடிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி வந்து டைரெக்டாக போய் பிஜேபியில் போய் சேர மாட்டார். பிஜேபியில் சேர்ந்தாக்கா அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே போயின்னு அவர் தெரியும். ஆனால் ஏற்கனவே அதிமுகவில் பயணம் பெற்று ஜெயலலிதா அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து அவருடைய நம்பிக்கை பெற்று ஜெயலலிதாவுக்கு அந்த ஒரு 5 பேர் இருப்பாங்க, ஐவர் அணின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் வந்து செந்தில் பாலாஜி மிக முக்கியமான இடத்துல இருந்தார். இப்போ அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் கொங்கு மண்டலம் பிஜேபி அதிமுகவுடைய கோட்டையாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாக் நடக்கக்கூடிய இந்த ஊழல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் இன்றைக்கு இவர் வீட்டில் ரைடு. இது ஏதோ பழைய வழக்குக்காக ரைடு வந்த ரைடே கிடையாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.